கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி வேளச்சேரி. சென்னையில் உள்ள தொகுதிகளில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி வேளச்சேரி. திரை நட்சத்திரங்கள் களம் காணும் இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். வேளச்சேரி 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது உருவாக்கப்பட்ட தொகுதி. அடையாறு கிழக்கு மற்றும் மேற்கு, திருவான்மியூர் கிழக்கு மற்றும் மேற்கு, வேளச்சேரி, தரமணி, பெசன்ட் நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில், பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி ஆலயம் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு தலங்கள் இத்தொகுதியில் உள்ளன. தரமணி டைட்டில் பார்க், எம்ஜிஆர் திரைப்பட நகரம், தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனம் உள்ளிட்டவை இத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாம் அமைந்துள்ளன. இவை தவிர ஏராளமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பலவும் இத்தொகுதிக்குள் இருக்கின்றன. வேளச்சேரி பறக்கும் ரயில் நிலையம் இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தரமிடமாக இருக்கின்றது. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,96,330. இவர்களில் ஆண்கள் 1,48,142 பேர், பெண்கள் 1,48,100 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 88 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அசோக் வெற்றி பெற்றார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முனுசாமியும், திமுக சார்பில் நடிகர் வாகை சந்திரசேகரும், தேமுதிக சார்பில் VN ராஜனும், பாமக சார்பில் வினோபா பூபதியும், பாரதிய ஜனதா சார்பில் டால்பின் ஸ்ரீதரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சந்திரசேகரனும், சுயேட்சையாக இயக்குனர் மற்றும் நடிகருமான கிட்டியும் களத்தில் உள்ளனர். வேளச்சேரி தொகுதியில் திமுக வேட்பாளராக களம் காணும் வாகை சந்திரசேகர் பள்ளி பருவத்திலேயே திராவிட இயக்கங்களின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அரசியலுக்கு வந்தவர். பள்ளியிலே படிக்கிற காலத்தில் அரசியல் ஈர்ப்பு ஏற்பட்டது. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு படிப்பகம் இருந்தது, பெரியார் படிப்பகம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பத்திரிகைகள் விடுதலை, உண்மை நாடிதல், முரசொலி, திராவிட நாடு, இது போன்ற பத்திரிகைகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். பொழுதுபோக்கு பத்திரிகைகள் இருக்காது. அதில் வந்து அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு கட்டுரைகள், தலைவர் கலைஞருடைய பேச்சு கட்டுரைகள் இதெல்லாம் படித்து எனக்கு அதில் ஒரு தமிழ் மேல் பற்றும் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த அந்த பாதை எனக்கு நான் 6வது வகுப்பு படிக்கும் பொழுதே ஈடுபட்டு விட்டது. அந்த காலகட்டத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டான். இது தொடர்ந்து அப்படியே போகும்போது அதுக்குள்ள என்னையே நான் வந்து என்னை அறியாமல் நான் வந்து அந்த கொள்கை, அந்த பேச்சு, அந்த உரை அவற்றுக்குள் போனதனால் திமுகவுடைய பற்றாளனாக சிறு வயதில், பள்ளி வயதில் அப்படியே உள்ள வந்துட்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே எங்கள் ஊருக்கு பொதுக்கூட்டத்திற்கு, கட்சி விழாக்களுக்கு வரும் பொழுது ஓடி போய் அவரை பார்ப்பது, அதே போல பராசக்தி மனோரா வசனங்களை, அந்த புத்தகங்கள் வரும், கதை புத்தகங்கள், அந்த புத்தகங்களை பார்த்து அதை மனப்பாடம் செய்து அவற்றை பேசுவது, நாடகங்களில் பள்ளி நாடகங்கள் நடிப்பது, இப்படி தொடர்ந்து அப்படியே போய்கொண்டிருக்கும் போதே பள்ளி வாழ்க்கை முடித்த பிறகு சினிமா நடிக்கின்ற ஆசை வந்து நாடகங்களில் போய் நடிக்கிறேன்.
நாடகங்கள்ல நடிச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு வர்றேன். சினிமாவில் முயற்சி எடுக்கணும், சென்னைக்கு வருகிறேன். சென்னைக்கு வந்த பிறகு அப்பதான் தொலைக்காட்சி ஆரம்பம், தூர்தர்ஷன் அப்பதான் முதல்ல வந்திருக்கு. தூர்தர்ஷன்ல முதலாக அதுலதான் என்னுடைய முகம் தெரிந்ததுன்றது அப்பதான் தொலைக்காட்சியில தெரிந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து சினிமா முயற்சி எடுத்து பாரதிராஜா அவர்களின் மூலம் புதிய வாக்குகள் திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். நடித்து தொடர்ந்து படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் முழுமையாக சிறு வயதிலிருந்து இது பண்ணதுனால நான் திமுக காரனாக தமிழ் உணர்வோடு இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்ட கொள்கை, ஏற்றுக்கொண்ட தலைவன், அதே பாதை. அப்படியே பல சூழல், பல சம்பவம், பல நண்பர்கள் என்னோடு இருந்தவர்கள் நான் எனக்கு பரிச்சயப்பட்ட நண்பர்களை நான் அழைத்து வந்திருக்கிறேன். அப்படியெல்லாம் வந்தவர்கள் இருந்தார்கள், பிறகு போனார்கள். இப்படி பல சூழல் உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து திமுக கழகத்தில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையை ஏற்று என்னுடைய 6 சகோதரர் தளபதி அவர்களுடைய அடி பின்பற்றி என்னுடைய அரசியல் பயணம் பொது வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவது, மழைநீர் தேங்காமல் இருக்க உரிய நடவடிக்கைகளை எடுப்பது உள்ளிட்டவை வேளச்சேரி மக்களின் கோரிக்கைகள். விலைவாசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஏற்றம் இருக்கு. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, எந்த அரசியலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் விலைவாசியில கட்டுப்படுத்தி எங்களை மாதிரி சாமானிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னாக்கா அவங்களுக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. மின்சாரம் ஒரு 6 வருஷமா பிரச்சனையா இருக்கு சார். 6 வருஷமா அப்படி அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, கொள்ளுது. அடுத்தது தண்ணி சரியா வர மாட்டேங்குது. அது இது பிரச்சனையா இருக்கு. இந்த ஸ்வீஜ் வாட்டர்ல அந்த கப்பல் விடுது, ரொம்ப கஷ்டமா சார். இதுதான் எங்களுக்கு அடிப்படை பிரச்சனையே தான் சார், மெயினாவே தான் சார் எங்களுக்கு. மினி பஸ் வந்தா நல்லா இருக்கும். பஸ் வசதி இல்லாமல் நாங்கள் எல்லாரும் நடந்து போகிறோம். ஆட்டோ வச்சு போனால் 40 ரூபா ஆகுது. நாங்கள் மீடியமான குடும்பம்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கஷ்டப்படுறோம் ரொம்ப. நாங்கள் வேலைக்கு போனால், சித்தாள் வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சம்பளம். எங்களுக்கு மினி பஸ் வந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை அதிகமாக இருக்கு. டெய்லியும் கரண்ட் கட்டாயினே போகுது, கட்டாகுது. சில டைம்ல லோ வோல்டேஜ் ஆகுது. வீட்டில் இருக்க பொருள்லாம் நாஸ்தி ஆகிடுது. அது ஒன்று. ரெண்டாவது தண்ணி கொஞ்சம் அடிக்கடிக்கு இந்த கவர்மெண்ட் மெட்ரோ வாட்டர் வருது பார்த்தீங்களா, அது சில டைமில் நல்லா வருது, சில டைமில் வரமாட்டேங்குது. அவ்வளோதான். எங்கள் வேளச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா திருவான்மையூருக்கு மேலே பிரிட்ஜு வந்தது. ஏன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. எல்லாம் உள்வழி சாலையை உபயோகப்படுத்துகிறாங்க. அந்த சாலையும் பார்த்தீங்கன்னா சரியான கட்டமைப்பு இல்லை. ரொம்ப சாலையில் ரொம்ப சுருங்கி போச்சு, ஆக்கிரமிப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ மழையால் பாதிக்கப்பட்டதுக்கு மெயினான காரணம் அது. அதனால் திருவான்மையூருக்கு மேம்பாலம் அவசியமா வரணும். அது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எங்க ஓட்டு. எங்களுக்கு பஸ் தாங்க மெயின். வேளச்சேரிக்கும் விஜயநகருக்கும் டிநகருக்கு போனோம். எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு வேணும். பஸ் வசதி கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, மெடிக்கல் கிடையாதுங்க. அதான் எங்களுக்கு இந்த 3 தான் எங்களுக்கு போதும். பிள்ளைங்களுக்கு மெயின் பஸ் வேணும் எங்களுக்கு. ரோடு இந்த மீடும் பலமா இருக்குது. ஒருத்தவங்க பார்க்கல, நாங்க தான் பார்த்துன்னு இருக்கிறோம். டெய்லி இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நேற்று டெய்லி வாரம் டெய்லியும் கொடுத்துருவோம். நானும் எங்க மருமக தான் பார்த்துட்டு போவோம். ஒரு அடிப்படையும் செய்து கிடையாது. எப்படி ஓட்டு கேட்கறதுக்கு? இது குழா தண்ணியே வசதி கிடையாது. அண்ணாண்ட போய் தான் எடுத்துட்டு வரோம். ரோட்டை தாண்டி எங்களால் போக முடியல. அதெல்லாம் கேட்டால் யாரும் குழா போட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு டேங்கி தண்ணி வந்தால் பிடிச்சிக்குங்கன்றாங்க. ரோட்டு வசதி பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அந்த வசதி நைட்டில் கரண்ட் அடிக்க கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. நடிகராக மக்களிடம் ஏற்கனவே அறிமுகமாகி இருப்பதாலும் இப்பகுதியிலேயே வசித்து வருவதாலும் வெற்றி நிச்சயம் என்கிறார் வாகை சந்திரசேகர். இந்த தொகுதியோடைய மக்களின் அடிப்படை பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க வெற்றி பெற்று வந்த பிறகு? இப்போ எனக்கு என்னன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் வேளச்சேரி தொகுதி, சட்டப்பேரவை தொகுதியில் அடங்கியதுதான் அடையாறுல நான் 18 ஆண்டு காலமாக வாழ்ந்துட்டு இருக்கேன். குடியிருக்கிறது அடையாறு தான். எதற்காக? என்னுடைய குழந்தைகளுக்காக, பள்ளிக்காக நாங்கள் வந்தோம். வளசரா பகுதியிலிருந்து இங்கே 18 ஆண்டு காலம் ஆகுது. இதில் அடையாறு, இந்திரா நகர், பெசன்ட் நகர், சாஸ்திரி நகர், இது போன்ற தாமபுரம், இது வளவு நெருங்கி எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்க எல்லோருக்குமே ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவர்களை பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நெருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் நான் இருக்கிறதுனால 40 ஆண்டு காலமாக இருக்கிறேன். சென்னையில் இருக்கிறதுனால சென்னை நகரத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதியிலும் எனக்கு பழக்கம், நண்பர்கள், பொதுமக்கள் வரைக்கும் எனக்கு பரிச்சயம். அப்படி வேளச்சேரி தொகுதியில் இருக்கின்ற திமுக நண்பர்கள், திமுக நிர்வாகிகள், நிறைய பொதுக்கூட்டங்கள், விழாக்கள், அவர்களுடைய இல்ல விழாக்கள், பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள் அவளையும் கலந்து கொண்டதால் முழுக்க வேளச்சேரி தொகுதி எனக்கு மிக பரிச்சயப்பட்ட தொகுதி. ஆகவே இதில் என்னை அந்நியப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் அவர்களோடு நெருங்கி பழகிய அந்த பகுதியைச் சேர்ந்த, அந்த தொகுதியைச் சேர்ந்த
மக்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டார்கள். அதிமுக, தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் இணைந்திருக்கிற தேமுதிக, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி என பல கட்சிகள் போட்டிடுறாங்க. இங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நீங்க யாரை நினைக்கிறீங்க? அந்த சவாலை எப்படி சந்திக்க திட்டமிட்டிருக்கீங்க? இதுல இருக்க எந்த வேட்பாளருமே நான் என்னுடைய வெற்றிக்கு என் களத்தில் இருக்கின்ற எதிராளராக போட்டியாளராக நான் பார்க்கவில்லை. கலைஞர் மீண்டும் வர வேண்டும், தளபதி அவர்கள் கலைஞருடைய ஆட்சியில் அமர்ந்து மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற முடிவை மக்கள் தெளிவாக எடுத்து விட்டார்கள். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? வெற்றி வாய்ப்பு ஒளிமயமாக இருக்கிறது. அது எப்படின்னா, இந்த 2-3 நாட்களாக நான் தொகுதியில் போய் மக்களை சந்தித்து வருகிறேன். தொண்டார் நிறுவனங்கள், அல்ல பொது அசோசியேஷன், இதெல்லாம் நான் பார்த்து வரும்போது பொதுமக்கள்கிட்டையும் குறிப்பாக தாய்மார்கள், முதியவர்கள் பாகுபாடு இல்லாமல் பெரிய எழுச்சியோடு வாழ்த்துக்களோடு, அதோடு என்னை பார்த்த உடனே ஏற்கனவே அவர்களுக்கு பரிச்சயமான முகம் என்பதால், ஏன்னா 30-40 ஆண்டு காலமாக திரைப்படத்தை நடித்துக் கொண்டிருக்கிறதுனால இந்த 40 இப்போ ஒரு 30 வயதில் 30 ஆண்டு காலம் இருந்தவர்கள், 30 வயதில் 40 வயதில் படத்தை பார்த்தவர்கள், நான் 40 ஆண்டு காலம் திரைப்படம் தெரிகிறேன். ஆகவே 80 வயதில் இருப்பவர்களும் என்ன அறிமுகம் எனக்கு தெரியுது. அதே 10-15 வயதில் பார்த்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 40 வருஷமா நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவங்களுக்கு 50 வயசு, 55 வயசு, 40 வயது இன்றைக்கு ஜென்ரேஷன் இருக்கும். என் மேல் மிகுந்த அன்போடு, என்னை நன்கு அறிந்து, எனக்கு வாழ்த்துக்களோடு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்று வாழ்த்துக்களைத்தான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். வேளச்சேரி தொகுதியில் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு வருவதால் மக்கள் ஆதரவை பெற்றிருப்பதாகவும் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் தேமுதிக சார்பில் களம் காணும் VN ராஜன். சார், இப்ப இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளா இதுல நான் மன்ற காலத்தில் இருந்து, நான் கேப்டன் ரசிக மன்ற காலத்தில் இருந்து நாங்கள் தொண்டு ஆற்றிக் கொண்டு இருக்கிறேன். பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் ஆரம்பிச்சோம். இப்ப சமீபத்தில் இந்த மழை பெஞ்சதுங்களா, டிசம்பர், அப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் உள்ள தொகுதி முழுக்க எல்லாமே நடந்து போய் விஜயநகர், வேளச்சேரி எல்லா இடத்துலயும் நடந்து பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்தோம். அது தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், கண்டிப்பாக எளிதில் எங்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை முழுமையாக பூர்த்தி செய்வேன். அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகள் இந்த தொகுதியில் போட்டிடுறாங்க. உங்களுக்கு இந்த தொகுதியில் சவால் எப்படி இருக்கிறது? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தென்சென்னை மாவட்ட கழக செயலாளராக கேப்டன் அவர்கள் என்னை நியமித்து தொடர்ந்து அதை பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் தொகுதி எனக்கு புதுசு கிடையாது. அதனால இந்த தொகுதியை பார்த்து தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவன் நான். ஆனால் இந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் சரி, ஏதாவது சரி, நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாற்றம் முன்னேற்றம் என்ற பரப்புரை மக்களிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், எனவே பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்வது உறுதி என்பதும் அக்கட்சியின் சார்பில் களம் காணும் வினோபா பூபதியின் கருத்தாக இருக்கிறது. எங்களுக்கு சவால்கள், போட்டிகள் ஒன்று மக்களை சந்தித்து மக்களின் நம்பிக்கையை பெற்ற முதல்வர் வேட்பாளர் ஏற்கனவே இருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம், வேளச்சேரி தொகுதிக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போகிறோம் என்ற நலத்திட்டங்களை, என்ற நல்ல விஷயங்களை மக்கள் முன் சென்று நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்க போகிறோம். இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சவாலாக போட்டியாக இருக்கக்கூடிய வேட்பாளர் நீங்க யாரும் நினைக்கிறீங்களா? அந்த சவாலை எப்படி சமாளிக்கலாம் நினைக்கிறீங்க? போட்டி என்பது எங்களுக்கு மக்கள்கிட்ட எப்படியா நாங்கள் ஓட்டை வாங்கணும், மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும். மக்கள் நம்பிக்கை இருக்கு ஆல்ரெடி. சவாலா எதையும் நாங்கள் கண்டு பார்க்கல. இந்த தொகுதி உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான விஷயங்கள் வேற என்னெல்லாம் இருக்கு சார்? 100 விழுக்காடு சாதகமாக, கண்டிப்பாக உறுதியாக இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களித்து இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் தொகுதியாக மாறும். வேளச்சேரி பகுதியில் நீண்ட நாட்களாக இருந்து வருவதாகவும் வழக்கறிஞர் தொழில் மூலம் மக்களிடம் நன்கு அறிமுகமாகி இருப்பதால் வெற்றி வசப்படும் என்பதும் நாம் தமிழர் கட்சி சார்பில் களம் இறங்கும் சந்திரசேகரின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே தொகுதியில் நான் 30 ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக நான் பணியாற்றி வருகிறேன். இந்த பகுதியிலே நான் 30 ஆண்டுகளாக வசித்தும் வருகிறேன். வழக்கறிஞர் என்ற முறையிலே எனக்கு அதிகபட்ச கிளைண்ட்ஸ் இந்த தரமணி, வேளச்சேரி பகுதியில் இருந்தால் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க. அதனால் நிச்சயமாக நான் ஒரு நன்கு அறிமுகமானவன் இந்த தொகுதியில்.
அதோட எங்கள் கட்சியில் சேர்ந்தவர்களும் நாங்களும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தரமணி வேளச்சேரி பகுதியில் போய் செய்த வேலைகள் அனைத்து மக்களையும் நன்கு கவர்ந்தது. எல்லாம் இளைஞர்களா எங்களது கட்சியின் சார்பாக நாங்கள் சென்று அந்த மக்கள் சாக்கடை முதற்கொண்டு ஆள்னோம் நாங்கள். அதனால் மக்கள் மத்தியில் எங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் நாங்கள் அதை ஒரு போட்டியாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. எங்கள் கட்சிக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்கு. நான் பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் உறுதியாக வெல்லுவேன். மக்களிடம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் அதிகரித்துள்ளதாகவும் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையுடனும் பாரதிய ஜனதாவிற்கே வாக்களிப்பார்கள் என்கிறார் அக்கட்சியின் வேளச்சேரி வேட்பாளர் டால்பின் ஸ்ரீதர். வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரையிலே படித்தவர்கள், நடுத்தர மக்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஐடி அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் குடும்பத்தோடு வசிக்கிற ஒரு இடம். ஆனா இது அந்த அளவிற்கு உயர்ந்தவர்கள், அவர்கள் வரி கட்டுபவர்கள் வசிப்பதற்கான இடமாக இல்லை. ஏன்னா ஏரி என்று பேர் இருக்கிறதுனால சாதாரண மழை பெய்தாலே போதும் சாக்கடையிலிருந்து அடைப்பு ஏற்படுகிறது. அனைத்து விதமான கால்வாயிலும் தூர்வாரப்படவில்லை. மிகப்பெரிய அளவுல சுகாதார சீர்கேடு, எங்க பார்த்தாலும் முட்டிய அளவிற்கு முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேக்கம். ஆகையினால இது அடிப்படை உரிமை, அடிப்படை பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. அதை தீர்ப்பதற்காக நிச்சயமாக பாடுபடுவோம். எவ்வளவு சதவீதம் ஓட்டு பெறுவீங்க? நிச்சயமாக நான் நம்புகிறேன் வெற்றி பெறுவது ஒரு 20,000 to 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன். நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக களமிறங்கி இருப்பதாகவும் நல்லதே நடக்கும் என்று நம்புவதாகவும் கூறுகிறார் சுயேச்சையாக களமிறங்கி இருக்கும் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கிட்டி. அடிப்படை கொள்கைகள் என்று பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள். ஒன்று, ஊழலற்ற அரசு, ஊழலற்ற நிர்வாகம். இரண்டாவது, தெளிவாக வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி. மூன்றாவது, அக்கௌண்டபிலிட்டி, செய்து அதற்கு பொறுப்பேற்கும் அந்த தன்மை. இது மூன்றையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம முதல்ல கொண்டு வருவோம். மக்களுடைய குறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம நடக்கிறோம். இந்த வாக் அண்ட் டாக் அப்படிங்கிற இந்த இது முதல் ஒரு வாரத்தை நம்ம நடக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து மிக அருமையான விஷயங்கள்லாம், பிராக்டிக்கலா செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு குப்பத்துல நமக்கு ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு, ஆரம்ப கல்வி நிலையம் இருக்கு, கவர்மெண்ட். ஆனா அதுவே சரியா கவனிக்கப்படுறது இல்லை. தேவையான அளவுக்கு அங்க டீச்சர்ஸ் இல்லை. அந்த இருக்கிற இடவசதியில் நீங்க இன்னும் கட்டலாம், அங்க லைப்ரரி கட்டலாம். நம்முடைய இளைஞர்களுக்காக எம்ப்ளாயபிலிட்டி, வேலை வாய்ப்பு தரக்கூடிய ட்ரைனிங் நடத்தலாம். அங்க இருக்கிற பெண்மணிகளுக்கு நம்ம டெய்லரிங் கிளாஸஸ் நடத்தலாம். ஒரு இடத்திலேயே அதற்கான வாய்ப்பு இவ்வளவு இருக்கும் பொழுது ஏன் கவனிச்சதுல இறங்குறதுலங்கிற அந்த கேள்வி அடிக்கடி வருது. சோ இப்படிப்பட்ட யதார்த்தமான பிராக்டிக்கலான நல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு செய்வது முதல் முறையாக, அதை முதல் கண்ணாக அது நம்முடைய ஒரு நல்ல இலக்கு இருக்கும் பொழுது, நல்ல ஒரு செயல்திறன் இருக்கும் பொழுது நல்லது நடக்கும். அந்த நல்லது நடப்பது வெற்றியாக மாறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு.